நண்பர்களே, மாயமில்லை, மந்திரமில்லை. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். வணக்கம் நண்பர்களே, நம்ம அரைக்கிற சீரீஸில் இன்னைக்கு நாள் 39. நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நம்ம HRM எக்ஸாம் இருந்தனால வந்துட்டு எடுத்த வீடியோ நண்பர்களே. அதனால் காலைல எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு. போகலான்ட்டு பார்த்தா வெயில் வேறு செம்மையாக அடிக்குது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்தாங்க, அவங்களே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நல்லா எக்ஸாம்லேயும் நல்லா சூப்பராக எழுதிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போனேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு கடைக்கு போய் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோன்ட்டு அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா இன்ட்ரோவில் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கேலு. அந்த ஸ்கேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு தலை ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. சரி, லைட்டாக அரைப்போம், காலைல சாப்பிட்டாததுனால அப்படி இருக்குதுன்னு நினச்சி நல்லா உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த பேக்கெட் அவ்வளோ இருந்துச்சா, 3/4 பேக்கெட் காலி பண்ணிட்டேன் நண்பர்களே. அதோட நிறுத்த கிடையாது, அடுத்து இன்னொரு ரவுண்டு காஃபி குடிச்சிட்டு சரி லைட்டாக கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு கடைக்கு கிளம்பி கடையும் மூடி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செடி நண்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா அந்த செடி வந்துட்டு சாஞ்சிருந்துச்சு, இந்த செடியும் சாயிற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சாச்சு. அப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நண்பர்களே வீடியோவில் அந்த 3 கொட்டை எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த 3 முளைச்சிருச்சு. அதையும் மார்க் பண்ணி விட்றேன் பார்த்துக்கோங்க நண்பர்களே. 2 ஹவர் நல்லா தூங்கினேன்னா எங்கள் அம்மா முடியை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ இருக்குது பாருனாங்க. நான் எவ்வளோ இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு இருக்குது. மூஞ்சி வேறு அப்பாவி மாதிரி இருந்துச்சா, ஏன் தெரியுமா நண்பர்களே, அவ்வளோ நேரம் நல்லா தூங்கியிருக்கேன். அதனால தான் அப்படி. சரி கிளம்புவோம் கடைக்குன்ட்டு நான் மத்தியானம் டிஃபன் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. போய் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கும் நல்லா அப்படியே கீரையும் காயும் ஜோடிச்சு வச்சுட்டு லைட்டாக வியாபாரம் பார்த்துட்டு எப்பயும் போல் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண கிளம்பியாச்சு. ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு மாம்பழத்தையும் உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் கேசரி பாத் கொடுத்துருந்தாங்க ஓனர் ஆண்டி, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு டியூலிங்கோ ஸ்டிக் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம் விளாட்டு நாளை முடிச்சுக்கிட்டாச்சு. அடுத்த பிளாக்ல பார்ப்போம். பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.